Hope you all are great and fine and good. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நானும் என் ஃபேமிலியும் இந்த தீபாவளி டைமில் எங்கே போயிருந்தோம், என்ன பிளான் பண்ணியிருந்தோம், என்ன ட்ரிப் போனோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சென்னையில் படிக்கிறனால முந்தின நாள் வந்துட்டு நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஸோ அன்றைக்கி காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா என் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி எனக்கு ஆஃப்டர்நூன் காலேஜ் இருந்தது, என்னால் அதை வந்துட்டு ஷூட் பண்ண முடியல அன்றைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் வந்து 7:30 எனக்கு ட்ரெயின் எக்மோர்லேருந்து. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ட்ரெயின் எல்லாம் ஏறி செட்டில் ஆகி மேலே உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது நான் ஆக்சுவலி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா காலையில் எழுந்துச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஐ ஆல்ரெடி ரீச் மை ஹோம் டவுன். ஸோ அதில் தான் ஒரு சின்ன சட்ட சிக்கலாகி போச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரெயின் வந்துட்டு ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுச்சு. ஊருக்குள்ளே வந்துட்டு ஆனால் ஸ்டேஷனுக்குள்ளே போகலை. அந்த நடுப்பட்ட கேப்பில் வந்துட்டு நின்றுட்டே இருந்தது. என்னடா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோடனே தான் ட்ரெயினை வந்துட்டு ஹால்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எங்கள் அப்பா வந்து என்னை கடைசியில் பிக் பண்ணிட்டு போயிட்டார். எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி எல்லாம் பேக் பண்ணி தயாராக இருந்தாங்க. நான் வந்தோடனே கிளம்பிடலாம் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஆல்ரெடி பேக் பண்ணி அப்படி கொண்டு வந்திருந்தேன்ல, அதை அப்படி எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வேறு எதுவுமே பண்ணலை. வந்து கிளம்பி காரில் ஏறி உட்காந்து அப்படியே அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம் நானும் என் ஃபேமிலியும். we were quite happy because நாங்கள் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து போகிறோம். பிகாஸ் ஃபேமிலியாக நான் ஊரில் இருக்கிறேன் அப்படின்றனால. அண்ட் போகிறப்போ வந்துட்டு நான் சொன்னேன், கிளம்பி போகலாம், அப்படி போவோம், எங்கே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறோமோ பார்த்துக்கலாம், அப்போது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். ஸோ வி டுக் ஒரு சைட் ஆஃப் த ரோடு. அதாவது இப்போது எங்கள் ஊர்லேருந்து கிளம்புறோன்னா நிறையா பக்கம் போகலாம்ல, திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு சைட் போனோம். ஆல்ரெடி நாங்கள் இந்த பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கிறோம். அதுதான் வந்துட்டு இன்னொரு ஆடட் போனஸ். அதனால் எங்களுக்கு தெரியும் என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு பொள்ளாச்சி தான் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். பொள்ளாச்சியில் வால்பாறை வந்துட்டு ஒரு 2 days வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஸோ இது மொத்தம் 40 ஹேர்பின் பெண்டு. போகிறப்போ வந்துட்டு அந்த மலை மேலே ஏறுறப்பவும் சரி, அது சுற்றி எங்கள் அப்பப்போ நிப்பாட்டிட்டு சரி பாருங்க வீடியோ எடு அப்படின்னு சொல்லுவார். பார்க்குறப்பையும் சரி அந்த இடம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஐ ட்ரூலி என்ஜாய்டு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃபேமிலியோட வெளியில் போகிறோன்னா யூ வுட் ஹாவ் தட் ஃபீலிங்கில். இப்போ இந்த வீடியோவில் தெரியுது பாருங்களேன், அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மலையிலேருந்து சைடில் பார்க்கும்போதுல. இஃப் யூர் அ ட்ரூ மவுண்டன் பர்சன் ஐ திங்க் யூ வுட் லவ் திஸ் பிளேஸ். அப்படியே இருந்தது இந்த இடம் வந்துட்டு. அண்ட் கம்ப்ளீட்டாக அதில் 40 ஹேர்பின் பெண்ட் இருந்தது. நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்னா வந்துட்டு 14th ஹேர்பின் பெண்டில் அட்டைக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபாரஸ்ட் ரிசர்வ் பிளேஸ் தான், நம்ம கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த ரிசர்வ் ஏரியாவில் வந்துட்டு 8 to 7 காட்டேஜஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே ப்ரீ புக் பண்ணிட்டு வரணும். இங்கே நேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, புக் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு எங்கள் அங்கிள் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தான் போயிருந்தோம். போயிட்டு அந்த இடம் வந்துட்டு செம்ம அழகாக இருந்தது. காட்டேஜ் அழகாக இருந்தது, சுற்றி இருந்த இடம் சூப்பராக இருந்தது, அங்கே இருந்த மக்கள் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுதான் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த காட்டேஜ் டூர். ஸோ பேசிக்கலி வெளியில் இருந்து அப்படி கீழே இறங்கி வந்தோன்னா ஒரு 3 steps இறங்கி கீழே வந்தோன்னா ஒரு சின்ன ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது வெளியில். அண்ட் உள்ள ஒரு ஹாலு, அந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு ரூம் விச் கன்சிஸ்டட் 2 beds. ஆக்சுவலி நாங்கள் எடுத்திருந்த ரூம் வந்துட்டு 4 bed அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து உள்ளே போகவும் இது ஒரு ரூம். ஆக்சுவலி அங்கே ஒரு பெட் இருந்தது, ஒரு சின்ன கேபினட் ஆட்டம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். தென் அதுலேருந்து திரும்பினோன்னா இந்த பக்கம் ரைட் சைடு வந்துட்டு இட் ஹேட் another single room with a single bed and storage space இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தோன்னா தான் we had the amenities area which consisted of 2 bathroom. ஓகேவா, 2 bathroom with an attached toilet space. ஸோ கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. நாங்கள் காலையில் எந்திரிச்சு கிளம்ப போச்சுல. அண்ட் இந்த இடம் வந்துட்டு இன்னும் கூட வெளிச்சமாக இருந்திருந்ததுன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணலாம், அந்தளவுக்கு இருந்தது. இட் வாஸ் pretty amazing. அண்ட் இட் ஹேட் 2 wash basins அண்ட் மிரர். அந்த மிரரில் நான் இப்போ அழகாக தெரிகிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு வீடியோ எடுத்தேன். ஆனால் இல்லை, ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன்.
கண்ணாடி வந்துட்டு ரொம்ப கீழே இருந்தது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். பட் வீடியோ பார்த்தப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. அண்ட் வெளியில் வந்து பார்த்தோன்னே ஒரு குட்டி விசிட்டர் இருந்தார். அவருக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப நேரம் இருந்தது, இன்னும் டைம் இருந்தது. நாங்கள் செக்இன் பண்ணுற டைம் வந்துட்டு 2க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக போயிட்டோம். அப்புறம் தான் பார்த்தோம் நிறைய டைம் இருக்குது. சரி ஒரு தடவை வால்பாறை மொத்தமாக ஏறி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், போகிற வழி பார்த்தோம். ஐயோ அழகு போல் இருந்ததுங்க. அப்படி போகிற இடம் ஃபுல்லாக மலை மரம். அப்போ தான் சன்செட் வேறு ஆச்சு. நாங்கள் அங்கே ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ பார்க்குற இடத்துல தான் நிறைய பேர், அது ஆக்சுவலி ஒரு டீ எஸ்டேட், நிறைய பேர் நின்று அதில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போயினாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்சா அந்த ஃபோட்டோ எல்லாம் நான் வந்துட்டு அதில் ஆட் பண்ணுறேன். அப்படி போய்கிட்டு மேலே போனோம். 40 பென்ஸ் ஏறி மேலே போனோம். போயிட்டு ஒரு குட்டி ஹாட் சாக்லேட் கடையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹாட் சாக்லேட் அடித்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தட். அண்ட் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணாங்க ஒரு நபர் வந்துட்டு. ஸோ அது வந்துட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா வந்துட்டு நாங்கள் ரிட்டன் ஆனோம், கீழே திரும்ப இறங்கணும் இல்லையா, 14th பெண்டில் தானே நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு இறங்கும் போச்சில் போகிற அந்த வழியில் வந்துட்டு we saw a mila which is basically a species of a deer. அந்த டியர் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை மூணாறுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் பார்த்துருந்தோம். எங்கள் அப்பா போகிற வழியில் அந்த இடத்துல ரோட்டுக்கு அந்த பக்கமாக இருந்தது. அதை கவனிச்சுட்டு he stopped and I took a video to show you guys too. அதுக்கப்புறம் வி கேம். ஆக்சுவலி நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் வந்துடுவோம், ஸோ நீங்கள் டின்னர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்கன்னு. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் நாட் அ கிரேட் இஷ்யூ தேர். அண்ட் அங்கே மோஸ்ட்லி இருக்கிற மெனு என்னன்னா வந்துட்டு ஒயிட் ரைஸ், ரசம், இஃப் யூ வாண்ட் சாம்பார் தே வில் கீப் யூ சாம்பார், சிக்கன் குழம்பு. அண்ட் நான் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போகிறனால நான் வெஜிடேரியனாக இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக. அதனால எனக்கு மட்டும் சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் வச்சுருந்தாங்க. அண்ட் ஐ டுக் அ லிட்டில் பிட் ஆஃப் சிக்கன் குழம்பு, ஒன்லி த குழம்பு, நாட் சிக்கன் குழம்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பெப்பர் சிக்கன், ரசம், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, வெஜ் குருமா எல்லாமே வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஹோம் குக்ட் ஃபுட் தான். அவங்களே அங்கேயே செஞ்சு வேற தராங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அங்கே அவங்களே வந்துட்டு நம்மளுக்கு செஞ்சும் தந்துடுவாங்க. ஸோ டே 1ல் நாங்கள் இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது yours truly சாஜா நேவிஸ்.